கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாத்ராகமம் 32 அதிகாரம் 1 மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். தேவஜனமே, இன்றைக்கும் ஒரு அருமையான காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான். ஆனால் ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் இடைப்பட போகிறார். தேவஜனமே, மோசே ஆண்டவரை சந்திக்கும்படி மலைக்கு போகிறார். அப்படி மலைக்கு போன மோசே நீண்ட நாட்களாக வரவில்லை. பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அதாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் வர தாமதிக்கிறதை கண்டு இப்படியாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு தான் உங்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வர சில தாமதங்கள் மற்றவர்கள் உங்களை ஏளனமாய் பேசும்படி செய்கிறதா? அன்றைக்கு எப்படி மோசே கீழே இறங்குவதற்கு தாமதித்த போது மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியும் என்று அவனை குறித்து தவறாய் பேசினார்கள். எங்களை அழைத்து கொண்டு வந்து இப்படி விட்டுவிட்டாரே என்று பேசி இருக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, அவருக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கும் என்கிறார்கள். அப்படி என்றால் அது எதை குறிக்கிறது? அவர் மரித்து போயிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை அவர்கள் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு அவர்களுடைய வாக்கியம் அமைந்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தாமதங்களை குறித்து மற்றவர்கள் ஏளனமாய் பேசலாம். ஆண்டவர் என்று ஓடுகிறாள், எண்ணத்தை கண்டாள் என்று பேசலாம். அல்லது அவ்வளவுதான், இனியா நடக்க போகிறது, அவள் காத்திருந்து ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று உங்கள் தாமதத்தை குறித்து சிலர் பேசிக் கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, அன்றைக்கு மோசே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்த போது கீழே இருக்கிற ஜனங்களுக்கு தாமதமாய் தான் தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது. நேரம் வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? நீங்கள் வேதத்தை முழுமையாய் வாசிப்பீர்கள் என்றால் அவன் கீழே இறங்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை பார்த்து பயந்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அங்கே மோசேக்கு என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு நடந்தார்கள் என்று. தேவ ஜனமே, எந்த நாவு அவனுடைய தாமதத்தை குறித்து தவறாய் பேசிற்றோ, எந்த நாவு அவனுடைய தாமதத்தை வைத்து அவ்வளவுதான் அவன் கதை முடிந்து விட்டது, வேறே தெய்வத்தை ஏற்படுத்தும் என்று பேசிற்றோ, அதே நாவு சொல்லுகிறது, ஐயோ உம்முடைய முகம் இவ்வளவு பிரகாசித்திருக்கிறது, ஆண்டவரோடு பேசினதுதான் காரணம் என்று ஒரு பயத்தை உண்டாக்கிற்று. அவன் மேல் எந்த நாவு பரியாசமாய் பேசிற்றோ அதே நாவு பேசுகிறது பயத்தோடு, இல்லை நீர் பேசு, ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம் என்று அதே நாவு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மோசேக்கு என்ன ஆனது? எங்களை நடக்கும் தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொன்ன அதே நாவுதான் சொல்லுகிறது, மோசேக்கு ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்வோம் என்று. தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்கள் தாமதத்தை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்களோ, முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே நாவு உன்னை பார்த்து பயப்படும் அளவிற்கு நான் பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். அது மாத்திரமல்ல, நீ இப்பொழுது என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறாய், என்னோடு நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்றும் நடக்காதது போல உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியலாம். அவர்கள் உன்னை ஏளனமாய் கூட பேசலாம். ஆனால் உனக்கு நான் செய்யும் காரியம் எப்படி அன்றைக்கு மோசேயின் முகத்தை பிரகாசிக்க செய்ததோ அதுபோல நான் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் போது அவர்கள் பயப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க போகிறது. அவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க போகிறது. எப்படி இவ்வளவு பிரகாசம் என்று மோசேயின் முகத்தை பார்த்தது போல எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் என்று சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற நாட்கள் வருகிறது. அது மாத்திரம் அல்ல, உன் கதை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் இனி உன்னை கேட்டுத்தான் எல்லாம் செய்ய போகிறார்கள். அப்படியாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தாமதத்தை குறித்து தவறாய் பேசுகிறார்களா? சரியான பதிலடியை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வைராக்கியமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தாமதத்தில் சோர்ந்து போய் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள்
விசுவாசத்தோடு ஆண்டவரை எனக்காக எழுந்தருளும் என்று சொல்லுங்கள். அன்றைக்கு மோசே யாரிடத்திலும் வாதாடவில்லை. மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை காப்பாற்றினார். மோசே ஜெபித்த ஜெபம், ஆண்டவரை என் பேரை கூட கிறுக்கி போடுமானால் இவர்களை கானானுக்குள் கொண்டு போய் சேரும் என்று இருந்த அந்த காரியம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிட்டு இன்றைக்கு நீங்களும் உங்கள் தாமதத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை நீர் செய்யும், அவர்களை காக்கும்படியாய், அவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய், என்னிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாய் என் தாமதத்தை தரமானதாய் மாற்றும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்